அன்பு நேர்களே, இப்பொழுது ஒரு மறைக்கப்பட்ட உண்மை கொண்டை பீட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் ஊடாக வெளிவரப் போகின்றது. அந்த விடயம் என்னவென்றால், திகாமடுல்ல பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அரியநாயகம் சந்திரநேரு என்று சொல்வார்கள். அவர்கள் 2005ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி கொல்லப்படுகின்றார். இதற்கு முன்பாக அவரை பற்றி நாம் இந்த விடயத்தை ஆராய வேண்டும். அவர் ஒரு எம்பியாக இருக்கின்ற போது, அதாவது ஒரு விடயம், தமிழ் எம்பிகளுக்கு எல்லாம் இந்த பொடி கார்டு கொடுப்பாங்க இல்லையா, அவங்களோட பாதுகாவல் அணிக்கு, அந்த 5 பேர் 6 பேர். ஆனா நான் ஏற்கனவே ஊடறுப்பு நிகழ்ச்சியிலையும் சொல்லி இருக்கின்றேன். இந்த தமிழ் முஸ்லிம் எம்பிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற எம்எஸ்டி மினிஸ்ட்ரி ஆஃப் செக்யூரிட்டி டிவிஷன், எம்எஸ்டி என்று சொல்லுவாங்க. அந்த கொடுக்கப்படுற அத்தனை பேரும் உளவாளிகள். இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க மக்கள். நான் பலரை சொல்லிக்கிறேன், எம்எஸ்டியில இருந்து வருவாங்க எல்லாம் பயிற்றப்பட்ட உளவாளிகள். இது எல்லாத்தையும் விட குறிப்பாக தமிழ் எம்பிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற அத்தனை அந்த 5 பேர் அல்லது 6 பேர் இருக்கணும், சரியாக 5 பேரா இருக்கணும். அவ்வளவு பேரும் ஏகப்பட்ட தமிழ் தெரிஞ்சவர்கள். பாத்தீங்களா, தமிழ் தெரிஞ்சுதான் இருப்பாங்க மைய. ஏனெனில் இந்த தமிழ் எம்பி மாதிரி பேசுவாங்க. அதனால அந்த தமிழ் பேசுறதை எங்கேயுமே காட்டிக்கொள்ள மாட்டாங்க. சிங்களத்துல பேசுவார்கள், தமிழ் பேசுவதை காட்டிக்கொள்ள மாட்டாங்க. நம்ம தமிழ் எம்பி மாதிரி பேசுவதெல்லாம் அவனுக்கு விளங்கும். அவன் டெய்லி ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துருப்பான். அந்த வகையில இந்த நாம சொன்னமில்ல சந்திரநேரு எம்பி என்று, அவர் வந்துகிட்டு புலிகள் நல்லாக இருந்தார். ஒரு தமிழ் தேசியவாதி. சொல்ல போனால் அவர் ஒரு தமிழ் தேசியவாதி. குறிப்பாக அவரை பத்தி நாங்கள் நிறைய சொல்லலாம். அவர் அரியநாயகம் என்கிற மகனா. இவர் நீண்ட சரித்திரம் இருக்கு. அவர் முஸ்லிம்களுக்காக ஒரு துணிகரமாக செஞ்சவர் மகன். அவங்க 3 தலைமுறை எம்பி. அது யாரு? அவங்க அப்பா, இவரோட அப்பா அரியநாயகம், அவங்களோட அப்பா சந்திரநேரு ஒரு எம்பி, அவர மகன் சந்திரகாந்தன். அவர் எம்பியா இருந்துட்டு, நான் நினைக்கிறேன் இப்ப லண்டன்ல இருக்கிறார் நினைக்கிறேன். அவரும் ஒரு டோர்ச்சர் காரணமாக, உயிர் அச்சுறுத்தல் காரணமாக லண்டனுக்கு மூவ் ஆயிட்டார். அதுக்கு பிறகு வரவே இல்லை. அவரும் எம்பியா இருந்தவர். குறிப்பாக இப்ப நாம் சொல்கின்ற இந்த சந்திரநேரு இருக்கிறார் இல்லையா, மிக சிறப்பான அம்பாறை மாவட்டத்தின் ஒரு தமிழ் தேசியவாதி. அதுக்கு எந்த கலப்படம் இல்லாத சந்திரநேரு அவர்கள் ஒரு கலப்படம் இல்லாத தமிழ் தேசியவாதி. இவர் எங்க கொல்லப்படுறா தெரியுங்களா? The attack took place close to several Sri Lankan army camp, including நாமல்கமே. இந்த ஊர பேரை புரிஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் பிரயாணிக்கிற ரூட் தான் இது. நாமல்கமே, ருவான்பிட்டிய, பெலிகந்த, புனானே அண்ட் கட்பத் மடு என்று சொல்லப்படுது. ஆங்கிலத்தில் இருக்கின்ற கட்பத் மடு என குழப்பம். புனானே தெரியும், பெலிகந்த தெரியும், ருவான்பிட்டிய தெரியும், நாமல்கம தெரியும். இவர் பயணிக்கிற நேரம் பார்த்து இவர் அடிக்கடி, அதாவது இவர் மேல நாம இது ஒரு இந்த சம்பவம் அத்தனையும் உளவு தவறா இது சொல்லிவிட்டு நான் வரணும். இந்த சம்பவம் எப்பொழுது மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்திற்கான விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் கௌசல்யன் மற்றும் 4 விடுதலை புலி உறுப்பினர்கள் நிதிமாறன், வினோதன், கமலன் மற்றும் குமணன் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் சந்திரநேரு காயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மறுநாள் காலமாகின்றார். எப்பது? அதாவது சம்பவம் நடக்குது 2005ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி. 8ஆம் தேதி அவர் இறந்து போகின்றார். அப்ப இதை கொஞ்சம் ஏன் இதை சொல்றேன்னு பிடிச்சு கொள்ளுங்க. அப்ப இப்ப நான் யாரு கொண்டு சொல்ல மாட்டேன், அது சொல்லக்கூடாது. நீங்கள் அதை பிடிச்சு கொள்ளுங்க. எங்கேயாமது நாமல்கமே, இது வந்துட்டு மன்னம்பிட்டியை தாண்டி இந்த பிரயாணிக்கிற மக்கள் கொஞ்சம் பிடிச்சு கொள்ளுங்க. புனானைக்கு அடுத்த போல வார இடமெல்லாம் இந்த வெறும் என்னது அந்த மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகள். இவர் எப்போது குறிவைக்கப்படுகின்றார் என்றால், சந்திரநேரு எம்பி அவர்கள் அடிக்கடி யாழ்ப்பாணத்துடன் பேசுகின்றார். அதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. யாழ்ப்பாணம், கிளிநொச்சியுடன் அடிக்கடி பேர் பேசுவதாகத்தான் உளவு, அது கூட இருக்கிற உளவுக்காரங்க இங்க கொடுக்குறாங்க. அந்த டைம்ல இவர் டாக்கெட் செய்யப்படுகிறார், கொல்லப்பட வேண்டும் என்று. இப்ப யாரு கொல்லப்படுறாங்க? கொல்லப்படுற நம்முடைய பேபி பசங்க, நம்முடைய தம்பி மேரெல்லாம் கொல்லப்படுறாங்க. அப்போ அரியநாயகம் சந்திரநேரு அவர்கள் விடுதலை புலிகளுக்கு அதன் முன்னாள் கிழக்கு தளபதிக்கும் இடையே நடந்த ஒரு மோசமான போரின் போது சிக்கிய துரதிருஷ்டவசமான உயிரிழப்புகளில் ஒருவர்.
பிப்ரவரி 7ஆம் தேதி மட்டக்களப்பு புலனறுவை சாலை, இந்த ரோட் தான் இது, இந்த ரூட்டா சாலைக்கு தவறான நேரத்தில் விடுதலை புலிகளின் கௌசல்யன் மற்றும் பிறருடன் சுட்டுக் கொல்லப்பட்ட அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேர் அவர்கள் வந்துச்சா, சந்திரநேர் அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். நேரு அல்லது சந்திரா என்று பொதுவாக அறியப்பட்ட அவர் ஒரு துடிப்பான ஆளுமை கொண்ட வண்ணமயமான கதாபாத்திரம் கொண்ட ஒருவர். 30 ஆண்டுகளாக ஒரு கடற்படை வீரராக பணியாற்ற சொல்லப்படுது. அது குழப்பம் இருக்குது. அம்பாறை மாவட்டத்தின் தெற்கே உள்ள திருக்கோயில் அழகான கிராமம், கடல் பிரதேசம், வயல் பிரதேசம் நிறைந்த ஒரு பிரதேசம். திருக்கோவிலை சேர்ந்த சந்திரநேர் அவர்கள் சில தசாப்தங்களுக்கு முன்னர் காந்திய தமிழ் தேசிய போராட்டத்தில் தனக்கர ஒரு பெயரை பெற்ற பிரபல கல்வியலாளர். சும்மா லேசிப்பட்டாக்கள் கிடையாது. KAW அரியநாயகத்தின் மகன் ஆவார். இவர் அப்பா ஒரு MP. அரியநாயகம் ஈழத்தின் காந்தி அல்லது SJB செல்வநாயகம் தலைமையிலான கூட்டாட்சி கட்சியின் நிறுவன உறுப்பினர் இருந்தார். யாரு? தந்தை செல்வா காலத்தில் இவர் அப்பா. எப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா? எப்படி செல்வாவை போலவே அவரும் ஒரு புரோட்டஸ்ட், ஒரு 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 இந்த அவங்க ஒரு வந்து கிறிஸ்துவன் சொல்லப்படுது. இதோட நாங்க நிறுத்திட்டு இந்த சம்பவத்துக்கு நாங்க சொல்ல போற சம்பவத்தை நீங்க தான் இனி முடிச்சு போட்டு போகணுமா? இதுல பாட்டுல நாங்க சார் நிறைய இவர் முஸ்லிம்களுக்கு MBA விட்டு கொடுத்திருக்கிறார். இப்படி சந்திரநேர் அவர்கள் குறித்து ஏராளமான விடயங்கள் பேசலாம். இப்பதான் விடயத்துக்கு வாரம். பிள்ளையான் நம்மட புள்ள கூட்டி இருக்காருல்ல, இப்ப எங்கட பிள்ளை தம்பி இருக்காருல்ல, இந்த பிள்ளை தம்பி தான் இதுக்கு நாங்க முடிச்சு போறோம். நீங்க தான் இதை கொல்லணும். அப்ப முதலாவது இப்ப யாரு? எங்கட சந்திரநாயம் எங்கட அதுல எந்த அதுல குழப்பமே இல்ல. எங்க சந்திரநாயம் எம்பி சந்திரநேர் அவள் எங்க கொல்லப்படுறார்? நாமல்காம ருவான்பேட்டைய வெளிகந்த புனான ஏரியாவுக்குள்ள இந்த குறிக்கிற இடத்துல கொல்லப்படுறார். இந்த ஏரியாவுக்குள்ள ஆமிர காவல் இடங்கள், சரிங்களா, ஸ்ரீலங்கன் ஆர்மி கேம்ப் இன்க்ளூடிங், சரிங்களா, இதுதான் நம்ம புறப்பட்ட தகவலாக கிடைக்கப்பட்டிருக்குது. அப்ப ஆக இந்த இடத்துல கொல்லப்படுறார். இப்ப நேற்று ஒரு தகவல் வெளியாகின்றது. நம்ம புள்ளக்குட்டி பிள்ளை தம்பி இருக்காருல்ல, பிள்ளையான் ஆயுதங்கள் கொண்ட 70 உறுப்பினர்களுடன் அவர்கள் இராணுவத்தினர் அல்ல என்றும் பல சீருடுகளை அணிந்து விரும்புற நேரம் விரும்புற உடை அணிகிற ஆமிர உடுப்ப உடுக்கலாம், பொலிசு ட்ரெஸ் உடுக்கலாம், இப்படி அணிந்து கொண்டு முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டபய ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்சவுக்கு தேவையான குற்ற செயல்பாடுகளை செய்ததாகவும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். வந்துட்டா விடயம்? நீங்க தேடினதுக்கு பதில் வந்திருக்கா? அப்ப வெளிக்கந்தையில யாரு கொல்லப்படுறா? எங்க MP கொல்லப்படுறார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளியும் இலங்கையின் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிலநேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்திருக்கின்றார் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா. பிள்ளையானும் 150 போராளிகளும் கடமையாற்றிக்கிறாங்களாம். தமிழீழ விடுதலை புலிகளில் இருந்து பிரிந்து வந்த பிள்ளையான் சுங்காவில், இதை நாங்க முடிச்சு போறோமா? சுங்காவில் பகுதிக்கு வடக்கு பக்கம் இருந்த சிங்கள கிராமத்துக்கு அண்மையில் காட்டில் ஒரு முகாமை அமைத்துக் கொண்டிருந்தார். சுங்காவில் என்று சொல்லப்படுங்க புலனறுவை கிட்டையா. இப்ப நாம சொல்ற இந்த பெலிகாந்தையும் அதுக்கு கிட்ட நெருக்கமான இடம் தான். இப்ப நாம எல்லாம் பற்றி உங்களுக்கு உடைக்கல, நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. அங்கு எங்க சுங்காவில் என்றா முற்று முழுதாக முஸ்லிம் மக்களும் வாழ்றாங்க. அதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. சுங்காவில் என்ற ஊருக்குள்ள மிக அதிகமான முஸ்லிம் மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கு சம்பந்தம் ஊரை பற்றி சொல்லலாம். அங்கு 150 பேர் இருந்தனர். அதில் 80 பேர் 13 வயதுக்கு குறைந்தவர்கள். அவர்களை நாம் ICRCயில் பாரப்படுத்தினோம். ICRC அந்த சிறுவர்களை பெற்றோர்களிடம் ஒப்படைத்திருக்கும் மிகுதி 70 பேரும் ஆயுதங்களுடன் இருந்தனர். நாங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பும் வழங்கினோம். இந்த 70 பேருக்கும் ஆமியால பாதுகாப்பும் கொடுக்குறாங்களாம். கேட்டுங்களா? பின்னர் பிள்ளையான் ராஜபக்சர்களுடன் தான் இருந்தார். அவர்கள் தான் பிள்ளையான் அரசியலுக்கு கொண்டு வந்தனர். ராஜபக்சர்கள் தான் அவரை கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஆக்கினர். அது உண்மை. அந்த முதலமைச்சர் ஆக்கின விடயத்துல அவரு 4 இடம் தான் கிடைச்சு. அது ஹிஸ்புல்லாக்கு போக வேண்டிய இடத்துல அது ஒரு பயங்கரமான அச்சுறுத்தல் மூலமாகத்தான் பிள்ளையான CM ஆக்கினாங்க. அது உண்மைக்கு உண்மையாக ஹிஸ்புல்லா கிடைக்க வேண்டிய இடம் அது. மேலும் பிள்ளையான் ராஜபக்சர்களுக்கு தேவையானவற்றை கிழக்கில் செய்து கொண்டிருந்தார். என்ன செஞ்சாருன்ற மக்கள் தான் புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு கோழி மூட்டை மாதிரி உடைச்சு தர முடியாங்க. அவர்களிடம் ஆயுதங்களும் இருந்தன. அந்த காலத்தில் தான் பிள்ளையான் பல சம்பவங்களுடன்
தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டது. அத்தோடு சஹரானுடனும் இணைந்திருந்த ராணுவ ஜெனரல்களுடனும் பிள்ளையான் தொடர்பில் இருந்தார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் நான் நாடாளுமன்றத்தில் அனைத்து விடயங்களையும் குறிப்பிட்டுள்ளேன். இப்போது அவற்றை சொல்வது என்றால் எனக்கு எதிராக வழக்கு தொடர்வார்கள் என்று சரத் பொன்சேகா சொல்கின்றார். அதற்காக காலத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை. அது தொடர்பில் பெயர் விவரங்களை நான் குறிப்பிட்டால் அவர்களின் அவமானத்தை துடைப்பதற்கு வழக்கு தாக்கல் செய்யலாம். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சூழ்ச்சி செய்யப்பட்டமை உண்மையாகும். யார் சொல்றா? சரத் பொன்சேகா சொல்றார். புலனாய்வு துறையினர் பிரபலமானவர்கள் இதில் சம்பந்தப்பட்டுள்ளனர். ராணுவத்தில் உள்ள ஜெனரல் சிலர் தொடர்பட்டுள்ளனர். அவர்கள் சிலர் கிழக்கு பகுதிகளில் கடமையாற்றியுள்ளனர். சஹரானுக்கு சம்பளம் வழங்கவும் குறித்த ஜெனரல்மார்களை சம்பந்தப்பட்டிருந்தனர். சஹரான் என்ற பெயரையும் அந்த குழுவையும் வளர்த்தவர்கள் அவர்களே. தாக்குதலின் பின்னர் அதற்கான பிரதிபலன்களை அனுபவித்தனர். கோட்டபய ராஜபக்சே வெற்றி பெற்ற பின்னர் உயர் பதவிகளில் அவர்கள் அமர்த்தப்பட்டனர். நான் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் 60 பக்கங்களை கொண்ட தனி அறிக்கை கொண்டையும் சமர்ப்பித்துள்ளேன் என்று சரத் பொன்சேகா சொல்லி இருக்கின்றார். இது இலங்கையில ஒரு முக்கியமான இஷ்யூ விடயம். இப்ப நாம இதை உங்களுக்கு தெளிவா தந்திருக்கிறீங்களா? எங்கிறது சந்திரன் அவர்கள் வெளிக்கந்தையில சுட்டுக் கொல்லப்படுறார். நம்ம அண்ணாச்சி எங்கது புள்ளக்குட்டி அங்க சுங்காவில ஒரு கேம்ப் வச்சுக்கிறாராம். இதை முடிச்சு போடுங்க. நீங்க மீண்டும் இந்த பார்ட் 2 உங்களுக்கு இந்த சந்திரகாந்த நம்பியை பத்தி நிறைய சொல்ல போறீர்களே. நன்றி. இன்று மாலையும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.